Hi everyone, welcome to Student Corner. Today I am going to discuss about how to clear finance and accounting interview, particularly for the freshers. Already in our previous video, I was discussing about what is meant by accounting, what are the golden rules of accounting. Those questions I have discussed in my previous video. If you go on to that video, you can see what are the some of the terms and concepts I have discussed over there. ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் தெரியும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூ மோர் கொஸ்டின்ஸ் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்மளோட ரிட்டன் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் கொஸ்டின்ஸ், அதுவும் பேசிக் அக்கௌண்டிங் கொஸ்டின்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் நிறைய வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட 11th 12th இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம், யூஜி லெவலில் பார்த்துருப்போம். அந்த டேர்ம்ஸ்லாம் இப்போ நம்ம வந்து மறந்துருக்க சான்சஸ் இருக்கு. அண்ட் நம்மளுடைய இன்டர்வியூக்கு நம்ம போகும்போது ரிட்டன் டெஸ்ட்ல வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் கூட நம்ம வந்து பார்க்காம மற்ற விஷயங்கள் சில இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம போவோம். பட் பேசிக்கான சிம்பிள் விஷயத்த வி மைட் ஃபர்கெட். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன், சம் ஆஃப் தி கொஸ்டின்ஸை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டேர்ம்ஸை டைரக்ட்லி ஸ்ட்ரெயிட்லி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகும் அப்படின்றதுக்காக ஐ ஹவ் டேக்கன் திஸ் மேட் இன் டு திஸ் செஷன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஃப்ரெஷர்ஸ்க்கு மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து 60% ஆஃப் தி சான்சஸ் நம்மளுக்கு எப்பயுமே வந்து அதிகப்படியான சான்சஸ் நம்ம இன்டர்வியூவில் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ரிட்டன் டெஸ்ட் உதவுது. ஸோ வந்து நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம வந்து ஜிடி ஆல் தி அதர் ஹெச்ஆர் ரவுண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து போவோம். ஸோ அப்படி போகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வி மஸ்ட் பி எலிஜிபிள். ஸோ அதுக்கு நம்ம சம் ஆஃப் தி பேசிக் டேர்ம்ஸ் நம்மளுக்கு ஃபெமிலியராக இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னோட ப்ரீவியஸ் வீடியோ செஷனில் வந்து கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்னா என்ன அப்படின்றத கான்செப்ட்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ்னா என்ன, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னா என்ன அப்படின்றதையும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் தி தேர்ட் கொஸ்டின், தட் இஸ் தி பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டா. ஸோ இந்த பிஆர்எஸ்ன்னு இதை ரெஃபர் பண்ணுவோம். இந்த பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டை தான் இன்னைக்கு நம்ம டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் திஸ் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட், பிஆர்எஸ்னா என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு கம்பெனி ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறாங்க அப்படின்னா டே டு டே தே ஹாவ் லாட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் வித் மெனி பீப்புள், சப்ளையர்ஸில் ஆரம்பித்து தே ஹாவ் டீலிங்ஸ் வித் லாட் ஆஃப் பர்சன்ஸ் வித் தெம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஈவன் பேங்க்கோட வந்து நிறைய டீலிங்ஸ் ஒரு கம்பெனிக்கு இருக்கும். They might have opened a current account and they might have frequent dealings with the bank. செக்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அண்ட் தென் அகெயின் வந்து கஸ்டமர்ஸ் வந்து கேஷ் பே பண்ணாமல் தே மைட் இஷ்யூ செக் டு அஸ். ஸோ அதே மாதிரி வந்து நம்மளோட ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி வந்து பேங்க்ஸ் வந்து நம்மளுக்காக நம்மளோட பிஹாஃப்லேருந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அந்த மாதிரி நிறைய வந்து நம்மளுக்காக தே மைட் ஆக்ட் ஆன் ஆஸ் அன் ஏஜென்ட் டு அஸ். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம தனியாக வந்து கேஷ் புக்குன்னு ஒன்று மெயின்டைன் பண்ணுவோம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ கேஷ் புக்கில் சிங்கிள் காலம், டபுள் காலம், ட்ரிபிள் காலம் கேஷ் புக்குன்னு இப்படி நம்ம வந்து கேஷ் புக்கை மெயின்டைன் பண்ணுவோம். அதில் நம்ம டெபிட் சைடில் ரெசிப்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவோம் அண்ட் கிரெடிட் சைடில் பேமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுவோம். ஸோ டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்னு எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பேங்க்லேயும் அதே மாதிரி வந்து நம்மளோட டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து என்ட்ரி ஆகக்கூடிய இடம் பாஸ்புக்கு. ஸோ அந்த பாஸ்புக்கை தே வில் பி மெயின்டைனிங். ஸோ கேஷ் புக்கு நம்ம கேஷியர் அக்கௌண்டன்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க, கம்பெனியோட அக்கௌண்டன்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. சிமிலர்லி பேங்க் பாஸ்புக் வந்து இட் இஸ் மெயின்டைன் பை தி பேங்கர். ஸோ இப்போ இது ரெண்டும் வந்து ப்ராப்பராக வந்து மேட்ச் ஆகணும். எவ்ரி டைம் வி கேனாட் சி தட் ப்ராப்பராக மேட்ச் ஆயிருக்கா அப்படின்றத வந்து வி கேனாட் லுக் இன் டு. ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே வந்து வி ஆர் டேக்கிங் இன் டு தி பிக்சர் ஆஃப் பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ தேர் மைட் பி சம் டிஃப்ரென்சஸ் ஏதாவது டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கும். கேஷ் புக்குக்கும் பாஸ்புக்குக்கும் மேட்ச் ஆகாத மாதிரி வந்து
இருக்கும் சில டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணிருப்போம், அதை ரெசிப்ட்ஸா கன்சிடர் பண்ணிருப்போம். இன்னும் ஆனா வந்து அது அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிருக்காது. பேங்க் பாஸ்புக்கோட அக்கௌண்ட்ல ரெசிப்ட்ஸா நம்ம வந்து செக் ரிசீவ் பண்ணனே கஸ்டமர் கிட்ட இருந்து நம்ம வந்து அதை ரெசிப்ட்ஸா ட்ரீட் பண்ணி நம்ம என்ன பண்ணிருப்போம், ரெசிப்ட் சைஸ்ல என்டர் பண்ணிருப்போம். வேறஸ் வந்து பேங்க்ல வந்து அது இன்னும் நம்ம அக்கௌண்ட்லயே கிரெடிட் பண்ணிருக்க மாட்டாங்க. இட் மே டேக் சம் டைம் 2-3 days லைக் தட். ஸோ அதே மாதிரி நம்ம சில டைம் என்ன பண்ணுவோம், செக்கை வந்து இஷ்யூ பண்ணியிருப்போம். ஏதாவது பர்டிகுலர் சப்ளையருக்கு வந்து இஷ்யூ பண்ணியிருப்போம், பர்டிகுலர் கிரெடிட்டாருக்கு இஷ்யூ பண்ணியிருப்போம். ஸோ நம்ம இமிடியேட்டாக என்ன பண்ணுவோம், பேமெண்ட்ஸில் அதை வந்து கொண்டு வந்துடும். பட் பேங்க்ல இன்னும் வந்து அது கிளியரன்ஸ் ஆயிருக்காது. அப்போ என்ன ஆகும், அவங்க வந்து இன்னும் நம்மள டெபிட் விட்ராயல்ல காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி லாட் ஆஃப் மிஸ்மேட்ச் ஏற்படும், டிஸ்அக்ரிமெண்ட் ஏற்படும். நம்ம மெயின்டைன் பண்ற கேஷ் புக்குக்கும் அண்ட் பேங்க்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய பாஸ்புக்குக்கும் நிறைய டிஃபரன்சஸ் ஏற்படும். இந்த டிஸ்அக்ரிமெண்ட்டை செட்ரைட் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்ன்ற ஒன்று பிக்சருக்கு கொண்டு வரோம். ஸோ அதுல எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் அதோட ஃபார்மேட்டு. ஸோ அக்கௌண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்கலாக நம்மளுக்கு தெரியும் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் காலம் we will be having. ஸோ இதில் ஆக்சுவலி எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேலன்ஸ் ஆஸ் பெர் கேஷ் புக்குன்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளோட எண்டிங் ஆன்சர் எதில் போய் முடியும்னா பேலன்ஸ் ஆஸ் பெர் பாஸ்புக்குன்னு முடியும். இஃப் வி ஆர் ஸ்டார்டிங் கொஸ்டினில் வந்து பேலன்ஸ் ஆஸ் பெர் பாஸ்புக்குன்னு கொடுத்துருந்தாங்கன்னா பேலன்ஸ் ஆஸ் பெர் கேஷ் புக்குன்னு நம்மளுக்கு எண்ட் அப் ஆகும். ஸோ எதில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ கேஷ் புக்கில் ஸ்டார்ட் பண்ணால் பாஸ்புக்கில் எண்ட் ஆகும், பாஸ்புக்கில் ஸ்டார்ட் பண்ணால் கேஷ் புக்கில் எண்ட் ஆகும். இப்போ ஒரு சிம்பிள் ஃபார்மேட் எப்படி வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம், வென் பேலன்ஸ் ஆஸ் பெர் கேஷ் புக் இஸ் கிவன் இன் அவர் கொஸ்டின் எப்படி வந்து பாஸ்புக்கில் முடிக்கலாம் அப்படின்றத பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் சம் ஆஃப் தி ஐட்டம்ஸ் வந்து லெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஸ் இஷ்யூடு பட் நாட் பிரசன்டட். ஸோ ஒரு சப்ளையருக்கோ ஒரு பர்சனுக்கோ நம்ம வந்து செக்கை வந்து இஷ்யூ பண்ணியிருப்போம், பட் வந்து அது இன்னும் வந்து பேமெண்ட் ஆயிருக்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், பேமெண்ட் இஷ்யூ பண்ணோடனே வந்து பேமெண்ட்ல அதை காமிச்சிருப்போம். ஸோ இப்போ வந்து கேஷ் புக்ல என்ன இருக்கும், கம்மியாக இருந்திருக்கும். ஸோ அந்த கம்மியாக நம்ம வந்து காமிச்சிருப்போம், இஷ்யூ பண்ணதுனால கம்மியாக நம்ம காமிச்சிருப்போம் பேலன்ஸை. ஸோ அதனால என்ன பண்றோம்னா இங்க நம்ம வந்து ஆட் அப் பண்ணி காட்டுவோம். சிமிலர்லி கிரெடிட்ஸ் இன் தி பாஸ்புக் ஒன்லி. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, பேங்க்ல வந்து நம்ம டெபாசிட்ஸ் அக்கௌண்ட் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணும்போது அவங்க நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு ஏதாவது டிவிடெண்ட்ஸ் வர வேண்டியது, ஏதாவது இன்கம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் டிவிடெண்ட்ஸ் இதெல்லாம் இந்த ஃபார்ம்ல ஏதாவது நம்மளுக்கு வந்து வர வேண்டியது இருந்ததா நம்மளோட பாஸ்புக்ல என்ன பண்ணிருப்பாங்க, கிரெடிட் பண்ணிருப்பாங்க நம்மளோட அக்கௌண்ட்டை. பட் வென்எவர் வி கோ டு தி பேங்க் அண்ட் பாஸ்புக்கை நம்மள பார்த்தாதான் நம்மளுக்கு வந்து என்ட்ரி பண்ணாதான் நம்மளுக்கு கிரெடிட் ஆன விஷயமே நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி சில மிஸ்மேட்ச் அப்ப நம்ம என்ன பண்ணிருப்போம், ரெசிப்ட்ஸ்ல வந்து நம்ம இன்னும் காமிச்சிருக்க மாட்டோம் அதெல்லாம், பட் பேங்க் வந்து அதை வந்து கிரெடிட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல நம்ம வந்து ஆட் அப் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து கஸ்டமரு இல்ல வேற யாராவது பார்ட்டிஸ் வந்து டைரக்டா வந்து நம்மளோட அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணிருப்பாங்க கேஷோ, இல்ல வந்து தே மைட் கிவ் செக் டு செக் இன் அவர் நேம். ஸோ நம்ம இமிடியேட்டா நம்மளுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்காது, நம்ம கேஷ் புக்ல அதை வந்து ரெசிப்ட்ஸாவே காமிச்சிருக்க மாட்டோம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணணும், அதை ஆட் அப் பண்ணி காமிக்கணும். அண்ட் தென் ஏதாவது எரர்ஸ் அக்கர் ஆயிருந்தது, அது வந்து நம்மளோட பேங்க் பாஸ்புக்கை வந்து ரைஸ் பண்ணி காமிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம வந்து ஆட் அப் பண்ணி காமிச்சோம்னா நம்மளுக்கு வந்து இங்க இந்த மிஸ்மேட்சை வந்து குறைக்கலாம். ஸோ தீஸ் ஆர் தி ஐட்டம்ஸ் தட் வி ஹாவ் டு ஆட் அப் டு தி பேலன்ஸ் ஆஸ் பெர் கேஷ் புக். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ஆட் அப் பண்ணிட்டு இங்க கொண்டு வந்துருவீங்க. ஃபைனலி வந்து நம்ம இங்க ஆட் பண்ணி காட்டலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எதெல்லாம் நம்ம வந்து லெஸ் பண்ணணும், எதெல்லாம் நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட். இப்போ வந்து ஒரு செக் நம்ம வந்து எடுத்துட்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஆனா இன்னும் கிரெடிட் ஆகல, அதுக்கான அமௌண்ட்டை இன்னும் நம்ம வந்து கிரெடிட் ஆகல நம்மளோட அக்கௌண்ட்ல. ஆனா டெபாசிட் பண்ணோடனே நான் வந்து அதை வந்து ரெசிப்டாக காமிச்சிட்டு இருப்பேன், எனக்கு கேஷ் வந்துடும் அப்படின்ட்டு பேங்க்ல கிரெடிட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காமிச்சிருப்பேன் என்னோட ரெசிப்ட்ஸ்ல. ஸோ அது வந்து இட் மைட் அகெயின் வந்து ரைஸ் மை கேஷ் புக்கை ரைஸ் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஐட்டமை நான் வந்து மைனஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் தென் செக்ஸ் டிஸ்ஆர்டர்ட் பட் நாட் என்டர்ட் இன் கேஷ் புக்.
ஒரு செக்கை நான் வந்து ரிசீவ் பண்ணியிருப்பேன், அதை எடுத்துட்டு போய் டெபாசிட் பண்ணிருப்பேன். அது கிளியரன்ஸ் ஆக ஒரு 2-3 டேஸ் டைம் எடுக்கும். ஆனா வந்து இதுக்குள்ள நான் என்ன பண்ணிருப்பேன், என்னோட கேஷ் புக்ல அதை வந்து என்டர் பண்ணிட்டு இருப்பேன், ரெசிப்ட்ஸா வந்து காமிச்சிட்டு இருப்பேன். பட் இட் மைட் ஃபியூச்சர்ல வந்து டிஸ்ஆனர்ட், எய்தர் வந்து டிஸ்ஆனர்ட்னா என்ன, ப்ராப்பரா அந்த செக் டிராஃப்ட் பண்ணல, இல்ல அக்கௌண்ட் சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இல்லனா செக் வந்து இட் மைட் கெட் டிஸ்ஆனர்ட். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல வந்து கேஷ் புக்ல அதிகமாக காமிச்சிருப்பேன். பட் செக் வந்து ரிசீவ் பண்ணோன்னே நான் என்ன பண்ணிருப்பேன், கேஷா கன்சிடர் பண்ணி ரெசிப்டா காமிச்சிருப்பேன். பட் அந்த செக் கஸ்டமர் கொடுத்த செக் மைட் பி வந்து டிஸ்ஆனர்ட் ஆயிருக்கும். டெபாசிட் பண்ணும்போது 2-3 டேஸ் கழிச்சு தான் எனக்கு தெரிய வரும். ஸோ என்னோட ரெசிப்ட்ஸ் என்ன ஆகுது, அதிகமாகுது. ஸோ இப்போ நான் அதை என்ன பண்ணணும், லெஸ் பண்ணி காட்டணும். அண்ட் தென் வந்து சில டெபிட்லாம் வந்து பேங்க்ல வந்து நம்மளுக்கு பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் நம்மளுக்கு இந்த மெசேஜ் அலர்ட் கூட பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் அலர்ட்ஸ் இதுக்கெல்லாம் கூட வந்து பேங்க்ல வந்து சார்ஜஸ் வந்து மந்த்லி இவ்வளோ இல்லை குவார்டர்லி பேசிஸ்ல இயர்லி பேசிஸ்ல வந்து தே மைட் சார்ஜ் இன்ட்ரெஸ்ட் ஆர் சம்திங் டுவர்ட்ஸ் தட். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து அந்த மாதிரி ஏதாவது பேங்க்ல வந்து சப்போஸ் விட்ராயலா காமிச்சிருந்து டெபிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம இன்னும் கேஷ்ல வந்து எதுவுமே என்ட்ரி, அதுக்கான என்ட்ரி சார்ஜஸே நம்ம வந்து காட்டலை அப்படின்னா அகெயின் நம்மளோட கேஷ் புக் வந்து மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ரைஸ் அப் பண்ணதுனால we have to less that amount. ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ் பிரீமியம் லோன் இன்ஸ்டால்மெண்ட் நம்மளோட பிஹாஃப்ல இருந்து நம்மளோட ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பேங்க்ஸ் வந்து மந்த்லி ஏதாவது நம்மளுக்காக வந்து நம்மளோட பிஹாஃபா ஏஜென்ட்டா இருந்து இஃப் தே ஆர் மேக்கிங் எனி பேமெண்ட் ஆஸ் பர் அவர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா இயர்லியரா நம்ம வந்து பேங்க் கிட்ட வந்து பர்டிகுலர் டேட் 10th அன்னைக்கு 15th அன்னைக்கு யூ ஜஸ்ட் மேக் அ பேமெண்ட் ஆஃப் தட், அந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்து ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா தி பேங்க் வில் பி கேரிங் அவுட் தட். பட் நம்ம கேஷ் புக்ல அதுக்கான எஃபெக்டை நம்ம வந்து கொண்டு வரல, வந்து இன்னும் வந்து அதிகமாக தான் நம்ம காட்டுறோம். பேமெண்ட்ஸ்ல வந்து we didn't show about that அப்படின்னா தென் பேமெண்ட்ஸ் காமிக்கணும் அப்படின்றதுனால நம்ம வந்து ரைஸ் பண்ணி இருக்கிறதுனால இப்போ நம்ம கேஷ் புக்கோட ரெசிப்ட் சைடு அதிகமா இருக்கு அப்படின்றதுனால நம்ம லெஸ் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்து லைக் தட் எனி பேமெண்ட் மேட் பை தி பேங்கர் நம்மளோட பிஹாஃப்ல இருந்து எனி பேமெண்ட் இஃப் தி பேங்கர் இஸ் மேக்கிங் டு a customer or to some other person, then that amount also has to be deducted, because only if we go to the bank and see out your balance statement or the passbook, then only we might be knowing what is the mismatch arised between cash book and the bank book. So in order to avoid that only we are doing all these things. So எதெல்லாம் நம்மளுக்கு வந்து நம்ம ரெசிப்ட்ஸா அதிகமா காமிச்சோமோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து குறைக்கிற மாதிரி இருக்கும். பேமெண்ட்டா நம்ம இன்னும் காமிச்சிருக்க மாட்டோம், எஃபெக்ட்ல கொண்டு வந்திருக்க மாட்டோம். அதெல்லாம் நம்ம வந்து இங்க அந்த மிஸ்மேட்ச் எல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்றதுக்காக இதை ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி ஏதாவது வந்து டிக்ரீசிங் திங், அதாவது வந்து பாஸ்புக்கை டிக்ரீஸ் பண்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடைபெற்றிருந்தது அப்படின்னா எராஸ் இல்ல சம்திங் ஹஸ் அக்கர்ட், நம்மளோட பேங்க் பாஸ்புக்கை டிக்ரீஸ் பண்ற மாதிரி ஏதாவது காமிச்சிருந்ததுன்னா that also we have to deduct, because in order to make clearance about the cash book and the bank book, cash book-ம் bank book-ம் mismatch ஆகாத மாதிரி disagreement ஏற்படாத அளவுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்றது தான் இந்த பேங்க் reconciliation statement. so bank reconciliation statementனா நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். so in order to avoid the disagreement between the cash book and the passbook, we are preparing this BRS statement. and what is the purpose அப்படின்னு பார்க்கும்போது the cash book is maintained by the accountant and passbook is maintained by the banker. so cash bookல சில receipts நம்ம ரெக்கார்ட் பண்ணிருப்போம், ஆனா பேங்க் பாஸ்புக்ல இன்னும் கிரெடிட் ஆயிருக்காது. அதே மாதிரி நம்ம சிலதெல்லாம் செக் இஷ்யூ பண்ணோடனே அதை பேமெண்ட் சைட்ல ரெக்கார்ட் பண்ணிருப்போம், இன்னும் பேங்க்ல வந்து அதை டெபிட்டே பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ கிளியரன்ஸ் ஆயிருக்காது செக். இந்த மாதிரி மிஸ்மேட்ச் எல்லாம் அரைஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணோம். இன் ஆர்டர் டு ஓவர் கம் தட் we are preparing the bank reconciliation statement. so this is one of the important question which we should not forget while going for an interview. so written test la what is meant by BRS, how we will prepare, what is the need for preparation of BRS, all those things they will be asking in your interview. so we should not forget that one. so in நம்மளோட next session la வந்து other questions we will be seeing out. so thanks for watching the video. you can go in for the upcoming videos. please subscribe to this channel. thank you so much.